என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி ஒரு ஆபத்தான செய்தியைத்தான் உன்னிடத்திலே இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவுதான் இப்பொழுது மிகப்பெரிய சூழ்ச்சி வலையினை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னிக் கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகள் எதற்கானது என்றும், அதனால் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், இதிலிருந்து நீ எப்படி உடனடியாக தப்பிக்க வேண்டும் என்பதை பற்றியும் உன்னிடத்திலே சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன் மனதிற்குள் எந்த விதமான கலக்கமும் வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் எதுவும் தெரியாமல் தான் நீ வீட்டிற்குள்ளேயே அமைதியாக இருக்கின்றாய். சுற்றி என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்கு துளி அளவு கூட இல்லை. அதற்கான காரணம் என்னவென்றும் உன் அப்பன் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன். என் குழந்தைக்கு பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கு விருப்பம் இல்லை. நமக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. மாறாக நமக்கு கோபம் வரும். அவர்களிடத்தில் 2 வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்திலே சொல்லும். அதை செய்வதற்கு என் செல்ல பிள்ளைக்கு விருப்பமில்லை. என் பிள்ளைக்கு இப்பொழுது கோபப்படுவதற்கு கூட நேரம் இல்லை. மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவும் இப்பொழுது மனதிற்குள் எண்ணங்கள் இல்லை. மற்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ அவசரப்படக்கூடாதுதான். ஆனால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட நீ தெரியாமல் இருந்துவிடக்கூடாது அல்லவா? அது மட்டுமல்ல, அமைதியாக இருக்கக்கூடிய உனக்கு இப்படியெல்லாம் தீய செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பனும் இங்கே வந்திருக்கின்றேன். அவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அப்பொழுது அவர்களை எல்லாம் நீ சரியாக அடையாளம் கண்டுகொண்டு அவர்களிடத்திலே எப்பொழுதும் கவனமாகவும் வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் எனக்கு உன் வாழ்க்கை மேல் அக்கறை இருக்கிறது அல்லவா? உன்னுடைய நலம் விரும்பியாக இந்த அப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா? அதற்காக உனக்கு நான் ஏதேனும் ஒன்றை செய்துதான் தீருவேன். என் அன்பு குழந்தையே, அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா? இவர்களை எல்லாம் கேட்பதற்கு ஆளே இல்லை. இவர்களுக்காக துணிந்து வந்து பேசுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள். என் தங்கமே, இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரிய வரும் பொழுது உன்னுடைய மனது கொந்தளிக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் என்னதான் செய்துவிட முடியும் என்று நீ அமைதியாகி விடுகின்றாய். அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று எப்பொழுதும் ஒரு தோரணையில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு செய்கின்ற தவறுகளை பற்றியெல்லாம் ஒரு சிறு துளி அளவு கூட வருத்தமோ மனசாட்சியோ இல்லாமல் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்றவர்களிடத்தில் தனியாக எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியும் என்றுதான் நீ ஒதுங்கி நின்று விட்டாய் அல்லவா? இதுவும் இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. என் தங்கமே, எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நான் சொல்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவர்களுக்கான தண்டனையை மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது போன்று யாருக்கும் செய்துவிடக்கூடாது. அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பாடத்தினை கற்பித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. என் செல்லமே, அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் மிகவும் அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய நினைப்பவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருமே உடன் பிறந்தவர்கள். என் தங்கமே, இவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எளிதாக தோன்றுகிறது. என் பிள்ளையே, அதுவும் இவர்கள் உனக்கு சொந்த உறவுகள்தான். அது மட்டுமல்லாமல் தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகள். அவர்கள்
யார் என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, இவர்கள் எப்பொழுதும் உன் குடும்பத்தை என்ன செய்யலாம், நாம் என்ன சூழ்ச்சிகளை செய்து இவர்கள் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்து விடலாம் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். அவர்களின் பிள்ளைகள் முதற்கொண்டு யாருமே அங்கு நிம்மதியாக இல்லை. ஆனால் அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சி செய்யாமல் இங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்குமே காரணம் ஒரே ஒரு சொத்து பிரச்சனை மட்டும்தான். என் தங்கமே, நிலம் தொடர்பான பிரச்சனையினால் இப்பொழுது அவர்கள் உன்னை பழிவாங்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டார்கள். என் செல்லமே, இனிமேலாவது இவர்களிடத்திலிருந்து நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு ஒரு நாளும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. முதலில் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வா. நிச்சயமாக இவர்களை உன்னால் எளிதாக வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் முதலில் உன்னுடைய தைரியத்தை நீ வர வைக்க வேண்டும். என் செல்லமே, எப்பொழுதும் கெட்டவர்கள்தான் முதலில் ஜெயிப்பது போல தோன்றும். ஆனால் உண்மைதான் எப்பொழுதும் இறுதியாக வெற்றி பெறும் என்பதை மறந்து விடாதே. உன் பக்கத்திலே நியாயம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதை கண்டு நீ பயந்து ஒழிகின்றாய்? நீ தேடிச் செல்கின்ற இடத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கின்ற சூழ்நிலை வரப்போகின்றது. முன்பு நீ செய்த முயற்சிகள் எல்லாம் உனக்கு தோல்வியை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னை தோற்கடிக்கத்தான் முயற்சிகள் செய்வார்கள். ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருக்கும் மத்தியில் உன் அப்பன் உன்னை வெற்றி பெறச் செய்வதற்கு நான் ஒருவரை கை நீட்டி உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து அவர்கள் மூலம் நீ இவர்களை எல்லாம் எளிதாக வெற்றி பெறச் செய்யும்படி எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன். அப்பன் காட்டுகின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இவர்கள் அதிகாரத்தை தாண்டி நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயத்திற்கு கட்டுப்பட்டு சிலர் இருப்பார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவரின் உதவியோடு தான் இவர்களை எல்லாம் நீ வென்று காட்டப் போகிறாய். அது மட்டுமல்ல என் செல்லமே, அப்பன் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பினைத்தான் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஆச்சரியமாக இருக்கப் போகிறது. அது மட்டுமல்ல, இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடப்பதற்கான அறிகுறிகளையும் நான் காண்பித்து கொடுக்கப் போகிறேன். உனக்கு இனி தீமைகள் செய்வதற்கு கூட மற்றவர்கள் எல்லாம் பயந்து விலகி ஓடத்தான் போகின்றார்கள். எல்லோராலும் அத்தனை சுலபமாக மற்றவர்களை ஏமாற்ற முடியும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம். தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் நம் பக்கத்தில் தவறை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்கின்றோமே என்ற எண்ணம் இல்லாமல் தானே இது போன்றெல்லாம் இவர்கள் செய்ய துணிந்து விட்டார்கள். இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடையப் போகின்ற கஷ்டமானது நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பன் வழங்கப் போகின்ற தண்டனையானது நிச்சயமாக மிக கொடூரமாகத்தான் இருக்கப் போகிறது. தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு இனி அவர்கள் விலகிச் செல்லத்தான் போகின்றார்கள். என் குழந்தையே, அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை இன்னும் பெரிதாகி அவர்கள் மனதிற்கு அது மிகப்பெரிய வேதனையை கொடுக்கத்தான் போகிறது. தன் பக்கம் இருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு தீங்கினை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வாழ்க்கை என்பது நிச்சயமாக நல்லபடியாக கடைசி வரை இருக்கப் போவது இல்லை. இதுதான் விதி என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். தன்னுடைய பாவங்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த கருப்பண்ண சாமி முடிவு செய்வேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இன்று இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு செய்தியை சேர்த்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்து விடக்கூடாது.
யாரால் எந்த நேரத்தில் ஒரு ஆபத்து வரும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த அப்பன் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். இனியாவது என் குழந்தையே, நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் வரை உன் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் நீ நல்லவர்கள் என்று நினைத்து பழகி கொண்டிருப்பவர்களுடைய சுயரூபம் அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அவர்களுடைய சுயரூபத்தை எல்லாம் நீ அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அதை நீயாகவே உணர்ந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.